நம்ம திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோயிலுக்கு இன்றைக்கி போகலான்னு சொல்லிட்டு நேராக பழக்கடைக்கு ஃபஸ்ட்டு போனோம். ஏன்னா நிறைய ஆஞ்சநேயர்லாம் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கெல்லாம் பழம் வாங்கி கொடுக்கலான்னு சொல்லிட்டு. அங்கே போன அந்த ஆண்டி எங்கள் சார்பிலையும் கொஞ்சம் பழத்தெல்லாம் கொடுத்துருங்கன்னு ஒரு பை நிறைய பழத்தை கொடுத்துட்டாங்க. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு பூ வாங்கலான்னு சொல்லிட்டு இறக்கத்து கோயில்கிட்ட போயிட்டு பூ வாங்கிட்டு அங்கே இருக்க முருகரை மிஸ் பண்ண முடியுமா? நெவர். சரின்னு போயிட்டு முருகர்கிட்ட சாமி கும்பிட்டுட்டு அப்படியே கிளம்பியாச்சு. இங்கே வந்து பார்த்தா அதுக்கு மேலே எனக்கு ஒரு பெரிய ஷாக் என்னென்னா, ஒரு ஆஞ்சநேயர் கூட கண்ணில் தென்படல. நானும் ரொம்ப நேரமாக 2 பக்கமும் கேமரா வச்சுக்கிட்டே கண்ணை ஜூம் பண்ணி பார்த்தா எனக்கு கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஆஞ்சநேயரே காணோம். சரி கொஞ்சம் தூரம் போய் பார்க்கலாமே அப்படியே நானும் அம்மாவும் அப்படியே ஸ்லோவாக போயிட்டுருந்தோம். வேறு நடுவில் வீடியோ எடுக்கிறேன் சாகசம் பண்ணுறங்கிற பேர் வழியில் ஃபோனை இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஆட்டிக்கிட்டே இருந்தேன். அப்புறம் ஒரு வழியாக ஃபோனும் சேஃப் ஆகிடுச்சு. நானும் அப்படியே கொஞ்சம் மேனேஜ் பண்ணி வீடியோ எடுத்துட்டேன். அந்த டேர்னிங் பாயிண்ட்லாம் பார்த்தீங்கன்னா மிரர் இருக்கும். வண்டியை ஸ்லோடவுன் பண்ணுங்க, மிரரில் எடுக்கலான்னு அம்மாவை லைட்டாக டென்ஷன் பண்ணிட்டேன். அப்புறம் சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி போய் பார்த்தா ஆஞ்சநேயர்லாம் இருந்தாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம வாட்டர் பாயிண்ட், இதுதான் வாட்டர் பாயிண்ட்டுங்க. இங்கே வந்ததுக்கப்புறமேட்டு கொண்டு வந்த தண்ணி எல்லாம் அதில் கொஞ்சம் ஊற்றியாச்சு. இது வந்துட்டு எப்போனா த்ரூ அவுட் த இயர் இருக்கும். அதுவும் சம்மர் சீசனில் நிறையாவே இருக்கும். வரவங்கள்லாம் இதில் வந்துட்டு தண்ணியை ரீஃபில் பண்ணிட்டு போவாங்க. ஏன்னா ஆஞ்சநேயருக்கு வந்துட்டு அங்கே தண்ணி கிடைக்காது மோஸ்ட்டாக சம்மர் டைமில். அப்போ வந்துட்டு இந்த தண்ணியை அவங்க குடிச்சுப்பாங்க. அப்புறம் கொண்டு வந்த அந்த ஒரு மூட்டை வாழைப்பழத்தை எடுத்து வச்சு நான் பாருங்கள் எவ்வளோ பெரிய அறிவாளி, ஒவ்வொரு பழமாக பிச்சு வச்சுட்ருந்தேன். அப்புறம் அந்த நெட்டுக்கும் வந்துட்டு கொஞ்சம் பழம் வச்சுட்டோம். அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் தூரம் போயிட்டு இன்னொரு டேர்னிங் பாயிண்ட்டில் வந்துட்டு வச்சு அங்கே வந்துட்டு மறுபடியும் பழம் வைக்கலாம், ஏன்னா ஒரே இடத்துல வைக்க வேணான்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு வச்சோம். கரெக்டாக எங்கெல்லாம் பழம் வைக்கலையோ அங்கெல்லாம் தான் ஆஞ்சநேயர்லாம் இருந்தாங்க. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்துக்கும் ஒரு ஹாய் காட்டிட்டு நான் வேறு தூக்கி போட்டோம். அவர் பார்க்கவே இல்லை, ஏன்னா அவருக்கு நிறையா ஸ்நாக்ஸ் இருந்தது. அப்புறம் மலைக்கு வந்தாச்சு. வந்ததும் விநாயகருக்கு போய் பூ வச்சுட்டு அவரை கும்பிட்டுட்டு நேராக மரகதலிங்கம் பார்க்க நாங்கள் போயிட்டோம். அதுக்கப்புறமா தான் வந்துட்டு கோயிலில் ஃபுல்லாக சுற்றி வந்தோம். மரகதலிங்கம் பார்த்துட்டு ஆமை மண்டபத்தில் ரதிமன் மதன் இவங்களெல்லாம் கும்பிட்டுட்டு ஆமை மண்டபத்தில் இருந்து ஒரு டைம் சிவனை பார்க்கலான்னு பார்த்தா அங்கே சரி கூட்டம். அப்புறம் சரின்னு சொல்லிட்டு ஸ்கல்ப்சர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அப்புறம் இறைவனுடைய பிரசாதம் வந்துட்டு பொங்கல் வந்துட்டு கொடுத்தாரு. சுவாமி தரிசனமும் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பிரசாதமும் கொடுத்தாரு. வெரி ஹாப்பி. நல்லாவே கிளியராக தெரிஞ்சுது. அப்புறம் நல்லாவே வந்துட்டு சாமி கும்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் என்னங்க, மனசார சாமி கும்பிட்டதுக்கப்புறம் ரிட்டன் பேக் தான்.